வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் vlog. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் நண்பன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே கூட்டிகிட்டு மேட்டூர் கிளம்பிட்டான். காலையில் போகலான்னு பிளான் பண்ணோம். டைமிங் பார்த்தீங்கன்னா சரியாக மணி எப்படி சொல்கிறது இருங்கப்பா, மணி பார்த்தீங்கன்னா தெரியும் 11 மணி ஆக போகுது. இப்போ தான் போயிட்டுருக்குறோம். பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. போயிட்டு இருந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா டேலண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இங்கே தான் நான் படித்தேன். இங்கே எதுக்கிட்ட சம்மந்தம் இல்லாத இருக்கீங்க மேட்டூர் போகிறேன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை வந்து இங்கே படிக்கிற அப்படி அவனுக்கு லஞ்ச் பேக் விட்டு போயிட்டாங்க. அதனால் லஞ்ச் பேக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்தோம். ஸ்ரீ பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் கொண்டு போய் உள்ளே தந்துட்டு வரதுக்கு போயிட்டான். இங்கே வந்து நிற்கக்குள்ளே எனக்கு வந்து பல ஞாபகங்கள் வருது. உள்ளெல்லாம் பயங்கரமாக இருக்கும். மொத்தமாக நிறைய பேர் தெரியும், இருந்தாலும் இப்போ யார் உள்ளே இருக்கா, எந்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னு தெரில. அதனால் அந்த ஸ்கூலுக்கு முன்னாடியே வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். பழைய மலரும் நினைவுகள்லாம் மனசில் வந்து போகுது. பார்த்தீங்கன்னா நண்பனும் வரான். உள்ளே வரலான்னு இருந்துச்சு, உள்ளே வரல. மலரும் நினைவுகள் மாப்பிள்ள, மலரும் நினைவுகள். அப்படி நினைவுகள் வந்து எதுக்காவது 5 பைசா கூட சொன்ன மாதிரி 5 பைசா ஓட்டணுமா, பணத்தை சம்பாதிச்சோம்னு. பணத்தை எங்கே சம்பாதிக்கிறது, காட்டை ஓட்ட தான் முடியுது. சரி வண்டி எடு போகலாம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு? 30 கிலோமீட்டரா? எப்படி போய் போகிற? மேட்டூர்னா இந்த இப்படி போய் போகிறியா இப்படியா? சரி மெயின்லேயே போய்க்கலாமா? எங்கடா 2 பாயிண்டில் 1 பாயிண்ட் தான் இருக்குது பெட்ரோலு. அதெல்லாம் அடிக்கடி எப்படி தான். சரி நண்பர்களே, அவ்வளோதான் கிளம்பிட்டோம். ஸ்கூலை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. ஒழுங்காக ஸ்கூல் போகிற காலத்தில் போகல. 20வது 10வது தாண்டி 20வது வரைக்கும் இருக்கா? 20வது பசங்க மட்டும் தான் இருப்பாங்களா, பொண்ணுங்களும் இருப்பாங்களா? நான் ஒருத்தன் தான் இருப்பேனா? அப்போ வேண்டாம். சரி ஓகே, அவ்வளோதான். மேட்டூரை நோக்கி பயணம் கிளம்பிருச்சு. மேட்டூரை நோக்கி ஏன்டா போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்கோம். இந்த ஃப்ளெக்ஸை கொண்டு போய் நம்ம மேட்டூரில் கட்ட போகிறோம். எதுக்குடா மேட்டூரில் ஃப்ளெக்ஸு சம்மந்தம் இல்லாத என்னென்னமோ பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை. நம்ம டிராக்டரு மினி டிராக்டருக்கும் டில்லருக்கும் பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வேலை இல்லாத காரணத்தினால் ஊருக்கு போய் ஃப்ளெக்ஸ் ஓட்டுறதான் முடிவு பண்ணிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா மேட்டூரில் அத்தை வீடு இருக்குது. அப்போ தான் இருந்துக்கிட்டு இப்படி போய் ஒட்டிகிட்டு வாமாப்பில் அங்கே வண்டி எதுவும் இல்லை அப்படின்னாங்க. சரி அதனால தான் போகிறோம். வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். இதில் நேற்றுக்கு எல்லாம் ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடித்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அங்கே போயிட்டு உங்களுக்கு ஃப்ளெக்ஸை விரித்து காட்டுறேன் எந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் அப்படின்னு. இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு 1 மணி நேரம் ட்ராவலு. அதுக்குள்ளேயும் பிரேக் விட்றான். டேய் இன்னும் ட்ராவலே ஆரம்பிக்கலடா, அதுக்குள்ளே எங்கடா நிறுத்துற? கூகுள் மேப் போட்டுக்கிறியா? நண்பன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஃபோன் பேசிக்கிறான். நாமளும் நின்றுக்கிட்டு இருக்கிற பொசிஷன் தான். எனக்கு வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு போனதும் எனக்கு மனசு ஒரு இதாக இருக்குது. பழையபடிக்கு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே, எனக்கு மட்டுமா தெரில. என்னமோ மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். இந்த ரோட்டில் நான் மண்டாத சேட்டையே இல்லை ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அதெல்லாம். சரி பரவாயில்ல, கிளம்பலாம். அதுக்குள்ளே வேறு யாரோ கூட வருவாங்களாட்டுக்குது. அதனால் நண்பன் நின்று பேசிகிட்டு இருக்கிறான். அவர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ அண்ணன் வேறு ஆறா வரா? அண்ணன் வராரா? வந்துட்டுருக்குறாரா? ஜெகதீஷ் அண்ணன் பாய் அண்ணன் வராரா? சரி ரைட். ஏதோ பேக்கரி பங்குது நிறுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பெரிய தலைங்க வந்து நம்மளோட ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க தான் இருக்கிறதுலே பெரிய ஆளுங்க, எங்களுடைய சீனியர் சிட்டிசன்ஸ். ப்ரோ ஏடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஆமாம் எடுத்தோம். வீடியோ எடுக்க முடியல. எடுத்த வீடியோவை பாதி தான் போட்டோம், மீதி போட முடியல. ஏன்னா அவ்வளோ ரணக்கொடூரமாக இருக்குது நாங்கள் பேசுனதெல்லாம். அதனால் சரி சொல்லிவிட்டோம். இது வேறு வீடியோக்குள்ளே வேறு சரசரன்னு சவுண்டு வேறு வரும்.
இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கேமரா, அதாவது நவீன் விலாக்ஸோடைய கோப்ரோ மினி கோப்ரோவில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு, வீடியோ எடுத்துக்கிற மாமான்னு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துட்டாரு, நாம் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக வீடியோ எடுக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரில, வீடியோ வருமா வராதான்னு தெரில. பார்த்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்பு ஃபுல்லாக நான் டில்லரில் ஓட்டினேன். டில்லர் ஓட்டின புதுசில் இங்கேயெல்லாம் வந்து ஓட்டுவேன். நான் சுத்தாத ஏரியாவே இல்லைங்கிற மாதிரி 8 பட்டி சுற்றிடுவேன் எங்கள் ஏரியாவுக்குள்ளே. இந்த பாகுத்தோப்பு ஃபுல்லாக ஓட்டினேன். சரி, இந்த பாகுத்தோப்பு ஃபுல்லாக சரி ஒரு வாரமே ஓட்டுனேன். சூப்பராக இருக்கும். புரியல. நண்பன் படித்த ஸ்கூல் எடுத்து போயிரு. நீ இங்கேயே படித்த? ஆமாண்டா. பார்த்தீங்கன்னா நான் அங்கே படித்தேன், நண்பன் இங்கே படித்தான். அப்போ நான் அடிக்கடி புல்லட்டில் வருவேன்ல. அப்போலாம் நான் முடிச்சிட்டேன்டா. நான் 12th முடிக்கிறப்ப இவனுங்களாம் 11th சேர்ந்தானுங்கடா. அப்படியா? சரி சரி. நண்பனோட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஸ்கூலு மறந்து போச்சு. சரவணா நிற்கிறது. எல்லா கிளாஸ்லேயும் உட்காந்துக்கிறானம்மா. பார்த்துக்கங்க, நண்பன் அவ்வளோ பெரிய படிப்பாளி, எல்லா கிளாஸ்லேயும் உட்காந்துக்கிறான். என்ன ஒன்று படிக்காத நானும் டேரக்டர் தான் ஓட்டுறேன், படித்தவனும் டேரக்டர் தான் ஓட்டுறான். நண்பா, ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏன்டா டேரக்டர் ஓட்டுற? சரி விடுங்க, அதெல்லாம் பேசுனா பழைய கதை பேசிக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான், ஃப்ளக்ஸையும் கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே கட்டியாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே தான் வீடு, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கேயே கட்டிட்டோம். எல்லாம் ஃபுல்லாக டொயின் போட்டு அங்கேயும் இங்கேயும் எல்லாம் தான் அங்கே கீழே எல்லாம் முடிச்சு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முடிச்சு போட்டு மேலே மட்டும் பெருக்கி போட்டிருக்குது. நீட்டாக ஒட்டியாச்சு. அடுத்து வந்து கிளம்ப வேண்டியதுதான், அந்த வேலை முடிஞ்சிச்சு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் டேமுக்கு உள்ளே இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் டேம். ஆக்சுவலாக டேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே வறட்சியாக இருக்குது. டேமில் சுத்தமாக தண்ணி இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறோம். வீரப்ப சமாதி தாண்டி அங்கே தான் வீரப்ப சமாதி இருந்துச்சு. ஃபுல்லாகவே பாருங்கள் தண்ணி எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு, ஏதோ குட்டையில் இருக்கிற மாதிரி இருக்குது. மனசே கஷ்டமாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வாழைக்காடு இருக்குது. பட்டை மாத்திரம் ஸ்டேஜில் இருக்க மாட்டேங்குது. எங்கே இந்த இதுலேயே கடைசி எண்டு போனாங்களா? டேய், எங்கடா தண்ணி டேமில் இவ்வளோ கம்மியாக இருக்குது? தண்ணி சுத்தமாக டே எங்கடா? ஆமாடா, இந்த இதெல்லாம் போன டைம் மண் வலிச்சது தெரியுமா? ஆமாம். என்னடா சொல்கிற? டே என்னடா இவ்வளோ தண்ணி சுத்தமாக இல்லைன்னா குடிக்கிறது கூட தண்ணி இல்லாத போயிருண்டா. இதில் போ, இது தடம் அதிகமாக போன மாதிரி தெரில. இதில் போ. ஏன்டா இவ்வளோ தண்ணி கம்மி? காடு இருக்குடா உள்ள 2 ஏக்கரா. எந்த காடுன்னு தெரியல. டேமுக்குள்ளே காடு இருக்குது அத்தைக்கு. காடாக இருந்தது தான்டா, டேம் கட்டினதுக்கப்புறம் பிடிச்சிருக்காங்கல்ல. சரி, இப்போ டேமாக இருந்தது ஓகே. இப்போ அதுக்கான இது இருக்குமா, காட்டோடைய பத்திரம்லாம்? இருக்கும். பழைய பத்திரமா இருக்கும். வர்றா எல்லாம் விவசாயம் பண்ணி வச்சுக்கிறாங்க. வர்றா அதான் சுத்தமாக தண்ணி வடிஞ்சா வெண்டைக்காய் அது இதுன்னு போடுறாங்க. தெரியுது. என்னடா ஏதோ கல்லெல்லாம் அடிக்க வச்சுக்கிறாங்க காட்டுக்குள்ளே. இந்த இதுக்குள்ளே போடா, இன்னும் போடா. இதில் தான் நாங்கள் ஒரு டைம் பைக் போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு டைம் வந்தோம், கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்கும் நான்லாம் வந்து. கிணறா சூப்பராக இருக்குது. ஆனால் தண்ணி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாதனால நமக்கு கஷ்டமாகுதுடாடி. எல்லாத்தினதும் போச்சு. போ இதில் தடம் போகுதுக்கோ. 90 அடியில் தண்ணி இருந்துச்சுன்னா மேற்குள்ள தண்ணி இருக்கும். 90 அடியே இல்லை நீ கேட்ட இதெல்லாம். போடா.
இந்த வருஷம் காவேரிக்கு வந்து வாய்க்கா தண்ணி குடிநீர் தண்ணி திறந்து விடுறது வந்து ரொம்ப சிரமம். குடி தண்ணியே இல்லை, வாய்க்கால்லையும் தண்ணி வராது, விவசாயத்துக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே லாஸு தான். அது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் படு லாஸு. கர்நாடகாக்காரன் தண்ணி வச்சுருந்தாலும் தரமாட்டான் எப்படி இருந்தாலும். ஏன்டா இதே இந்த அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாருல, அவர் அசாங்காமல் எழுப்பி விட்டு போயிடலாமா? தெரில. சரி போகக்குள்ள அவர் எழுப்பி விட்டு போயிடலாம், நம்ம பவர் யூஸ் பண்ணி. தூக்கி எழுப்பி மட்டும் விட்டுட்டுன்னு வச்சுக்க, அவ்வளோதான். கால் மேலே கால் போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கலாம். சும்மா போய் தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சு காட்டுக்குள்ளேயே சுட்டு போட்டுருவார். தம்பிங்களா அங்கேயே இருங்கப்பான்னு. போனாங்க எப்படி போனாங்க தெரியல, அந்த பக்கம் எங்கே போனாங்கன்னு. சரி கேமராவில் ஜூம் பண்ணி பாப்பா அவங்கள. பாருங்கள், ஐஃபோன் எடுத்துட்டான், சரியான ராவடி. அது ஐஃபோன் என்ன 50யா 30யா? டேய் நண்பா எங்கே அவ்வளோ ஜூம் ஆகுதா? கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஃபோன் பண்ணினா அட்டன் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்களான்னு. இந்த அகலாராய்ச்சியா எது? அதான் வாயில் நுழைய மாட்டேங்குது. அந்த ஆராய்ச்சி இங்கே தான் எங்கேயோ பண்ணுறேன்னாங்க, அது எங்கே பண்ணுறாங்க? அது அந்த சைடாக இருக்கும். அதை போய் பார்க்கலாமா? அது எந்த நேரம் இல்லைடா. இவ்வளோ பெரிய மேட்டூர் டேமுக்குள்ளே அது கண்டுபிடிக்க முடியாதா? இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும்டா. ஃபுல்லாக தண்ணி இருந்தால் தான் நான் ஆடி 18க்கும் தண்ணி வராது. சரி விடு, வேறு இல்லாதது நாம் என்ன, நாம் கர்நாடகா கிட்ட போய் நாம் 2 பேரும் பேசியே வாங்கி தர முடியும். அவன் திறந்து விட்டால் தான். இன்னும் மேகதாது அணை கட்டிட்டானா இன்னும் அருமையாக இருக்கும். இந்த தண்ணியே இருக்காது. இந்த தண்ணியும் இருக்காது. இப்போயாவது குட்டையாட்டம் எதாவது இருக்குது, அது சுத்தமாக இருக்காது. எல்லோரும் ஜாக வேண்டியது தான் விவசாயிங்கெல்லாம். ரொம்ப சிரமப்பா நண்பர்களே. மேட்டூருக்கு உள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டோம். அதாவது முதல்ல அந்த பக்கம் இருந்தோம், அங்கே ஒரு மலை தெரியுதா, அங்கே இருந்தோம். அப்புறம் நண்பர் இருந்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து மீன் வாங்க வந்தோம். ஜெகதீசனும் அவங்களும் தான் அங்கே பைக்கில் போகிறாங்க அந்த பக்கம் மீனுக்குதான்னு பார்க்குறதுக்கு. டேம் மீன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் 2 பேரும் வெயிலில் மண்டை வெயிலில் உட்காந்துட்டு இருக்கிறோம். மணி சரியாக எத்தனை மணிடா? 1:34 ஆகுது. இப்போ டேமுக்குள்ளே வந்து என்ன மேட்ருன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பழைய கிணறுலாம் தெரியுது. வாடா போய் பாட்டுடலாம். கிணறு இங்கே தான்டா இருக்குது, கிருக்கா இதுதான்டா. அதாடா. ஆமாடா வாடா. கிணறு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இது ஏதோ குட்டையாட்டு இருக்குது, இது மண் வலிச்சிரும், இது மண் வலிச்சது. ஆனால் அது பார்த்திங்கன்னா கிணறு. ஆமாம், அங்கெல்லாம் தெரியுதா இல்லையா, அங்கெல்லாம் வலிச்சிருக்கிறாங்க. அந்த நேர் பார்த்திங்கன்னா கல் இப்படி பாக்ஸ் மாதிரி இருக்குதா, அது பார்த்திங்கன்னா கிணறு. ஏங்கண்ணா நெவரத்துக்கு வெத்தலை பார்க்க நீ வாடா. அவர் முழுவி பிடி, அப்புறம் எல்லாத்து வேலையும் பார்த்தாகணும்ல. முழுவி பிடிக்கிறாருன்னா என்னது இதுதா இந்த சாயக்கழிப்பா குடிச்சுப்பிட்டு பாட்டில் உடச்சி வச்சுக்கிறாங்க. நான் வேறு செருப்பு தொலாத ஆடிக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையே நிற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி அடித்தது கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சாயக்கழிவு, கர்நாடகாவோடைய சாயக்கழிவு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமில் தான் இருக்குது. பார்த்தாலே தெரியும், ஏகத்துக்கும் இருக்கும். அதை சொன்னால் மட்டும் நாம் என்ன பண்ண முடியும், காட்ட தான் முடியும். திருப்பி பேசணும்னா நம்ம மேலே ஏதாவது கேஸுக்கு இது போட்டு விட்டாங்கன்னா வம்பு. அப்படியே பார்த்தா யாரையுமே எதுவுமே பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் ஃபுல்லாகவே சாயக்கழிவு தான். தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது வரைக்கும் இருந்திருக்குது, ஒரே நாளில் பார்த்திங்கன்னா அது கீழே வரைக்கும் போயிருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா வெயிலும் அதிகம், அப்புறம் பரப்பளவு ஆக ரொம்ப கம்மியாகக்குள்ளே தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக இதாகுது, வேப்பர் ஆகுது. அதுதான் விஷயம். பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் வந்து கிணறுல காடா கிணறுன்னாங்க நேற்றுக்கு இது நியூஸில் போட்டிருந்தாங்கடா. கிணறு அங்கங்கே இருக்குது. அப்போ இது என்னது, இது கிணறு மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டிருக்குது.
4000. ஆனால் கிணறு இல்லைங்கிறான் அவன். ஆனால் கிணத்துல நடுவில் எங்கே கல் வந்துச்சு? ஆமாம், ஒருவேளை வயலாக இருக்குமோ? எப்படி இப்படி கல்லுகள்லாம் வந்து தடுத்துக்கிறாங்க? ஏண்டா? ஆனால் இந்த மண்ணில் விவசாயம் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல. இந்த ஓட மண். அப்புறம் எதுக்குடா இது? ஒருவேளை இது கீழே வந்து குழியோ? இல்லைன்னா வீடாக இருக்குமோ? மாட்டு கொட்டாய் இந்த மாதிரி ஏதாவது? ஏண்டா டேய், மீன் செத்து கிடக்கிறதாடா விஷயம். காற்று பாரு விசு விசுன்னு அடிக்குது. அந்த பக்கம் இங்கே இருந்துச்சோ? இல்லை தானே, குட்டை குட்டையா? எந்த பக்கம்? அந்த பக்கமா? வேண்டாம் வேணாம், நம்ம இந்த பக்கமே இருக்கலாம். மறுபடியும் சொல்லு டேய், மறுபடியும் சொல்கிறா. அந்த பக்கமா? என்னங்கிறான், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி கிணறு மாதிரி நியூஸில் காட்டினது வந்து அந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கு என்னடா பண்ணலாங்கிறேன், இறங்கி நடந்து போகலாம் அப்படிங்கிறான் டேமுக்குள்ளே. இல்லை மனசுனா மனசாட்சியோட சொல்லு. அங்கே தர்மல் போக மேகத்துக்கே அதுதான் புகை தர மாதிரி போகுது பாரு. அங்கே இங்கே வீடியோவில் பாரு, ஜூமிங்கில் இங்கே பாரு, இங்கே அதுலேருந்து தான் அந்த தர்மல் புகையிலேருந்து தான் வந்து இதே மேகமே உருவாகிற மாதிரி போகுது பாரு. டே, நம்ம இப்படி நம்ம வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம். சாய கழிவுங்கிறோம், தர்மல் புகைங்கிறோம், அங்கேங்கிறோம் இங்கேயும். இதெல்லாம் சாய கழிவு தான். என்ன சொல்கிறேன்னா, எவனாவது பார்த்துட்டு ஏதாவது பேசி கீசி போட்டு விட்டானா என்னடா வம்பு? அதுக்கு யாருங்கிறியா? நீ பார்த்துக்கங்கிறியா? தலையை கூட ஆட்ட மாட்டேங்கிறேன். கியாவா எடுத்துகிட்டு அடிச்சுன்னு வச்சுக்க, கல் எடுத்து. தண்ணி இருந்திருந்தா அப்படியே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். வாய்க்காலில் தண்ணி வரும், சேர் ஓட்டலாம், விவசாயம் பண்ணலாம், நெல் அறுக்கலாம். எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா அவன் டிராக்டர் பேலர் ஓட்டுவான், நான் டில்லரில் சேர் ஓட்டுவேன், நான் பயிர் நடவைக்கு வருவேன், அவன் பயிர் அறுத்துட்டதுக்கப்புறம் வைக்கப்புல் சுற்ற வருவான். போர் எல்லாம் சப்போர்ட் ஆகிக்கும். தண்ணி வந்து எல்லா பக்கமுமே தண்ணி வந்துடும். இப்போ எதுவுமே வராது இந்த வருஷம், எதுவும் வராது. ட்ரையு விவசாய நிலமையெல்லாம் நினச்சி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி விவசாயி இப்போ பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா நட்டத்துக்கு தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அதோடு சேர்த்து இந்த வருஷம் தண்ணி இல்லாத, சுத்தமாக சோத்துக்கு கூட வழி இல்லாத சாகணும்னு இந்த வருஷம் விதி இருக்குது. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? குடி தண்ணிக்கே இதெல்லாம் பத்தாது இங்கே இருக்கிற தண்ணி. இதில் எங்கே போய் விவசாயத்துக்கு தண்ணி விட போகிறாங்க? அண்ணன் வெயிட்டாக மீன் பிடிச்சிட்டாரே. எங்கே நான் தூக்கி காட்டுண்ணா, மீனோட நாளைக்கு நீ போட்டாவில் வருவேண்ணா. அப்படி அடி கெத்தாங்க பாரு. இங்கே பாடுறா அண்ணன் போச. ஃபோக்ஸோவா அண்ணா? அது வேறண்ணா. நீ என்னண்ணா, நீ என்ன சம்மந்தம் இல்லாத எழுத்து வர்ற? அவ்வளோதான், மீன்லாம் எடுத்தாச்சு. சரி, மீன்லாம் பிடிச்சாச்சு. மீன் பிடிக்கல, பிடிச்சிக்கிட்ட பிடிச்சிட்டு வந்தோம். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். என்ன தான் மீன் பிடிக்க வந்து மீன் வாங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தாலும் டேமில் தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண முடியாதுன்னு நினைக்குள்ள சோகமாயிடுது. ஏன்டா, அதுவும் நண்பன்லாம் இப்பயே காட்டில் தண்ணி இல்லைன்னு வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான். வாய்க்கால் தண்ணி வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் போரில் கொஞ்சம் தண்ணி சப்ளை ஆகிரும். வராத தண்ணியை வாங்கிற மாதிரி, வராத படிப்பை வானா வருமா? அதேமாரி தான் இந்த வருஷம் வாய்க்கால் தண்ணி வராது. ஏனன்பா, எதுவுமே பண்ணவே முடியாது. அதுதான் பிரச்சனையே வாழ்க்கையில். இப்போ தான் தெப்பு தேர்னேன், அவ்வளோதான் தேர்ந்துட்டேன். அதான் பாரு, இந்த வருஷம்லாம் அரிசி ரேட்டு அப்பயுமே டாப் ரேட்டில் விற்காது. கேட்டால் கேரளா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம்மானுவா. ஏதாவது ஒரு ரூட்டில் போடா, பார்த்துக்கலாம். நாம் போகிறதா ரூட்டு. இது போகண்டா போடா விட்டு, அங்கே தாண்டா போய் ஜாயிண்ட் ஆகுது. இது மேலே ஏறி வந்துச்சு, நம்ம கீழே இறங்கி போகிறோம் போடா. இது ஃபுல்லாக எள்ளு போட்டிருக்குறாங்கடா.
எப்படி அதை வேச்சு விட்றாங்களா இல்லை கலப்பையில் ஓட்டுவாங்களா? மண்ணு படுற எப்படி கிடக்குங்க? ரொட்டேட்டர்லேயே ஓட்டுவாங்களா இருக்குதப்பா? ஆமாண்டா, ரொட்டேட்டர் தான் இருக்குதுடா காட்டுக்குள்ளே. மண்ணு வலிச்சாங்களே. ஆமாம். மண்ணு வலிச்சாங்கன்னு வீடு எழுதிட்டுருவாங்க காட்டுக்காரங்க. ஓ, இந்த காட்டெல்லாம் தாண்டி அந்த பக்கம் கீழே இருக்கிறது மட்டும்தான், நடு டேமுக்கு இருக்கிறது மட்டும்தான் மண் ஒழிச்சிருக்கணும். இப்போ இந்த தகவல் இருக்குல்ல. ஆமாம். இதெல்லாம் வந்து யார் விவசாயம் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து நம்ம மண்ணு வலிக்கலாம். அது வந்து காட்டுக்காரங்க வந்து மாட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் இருக்குதா? எங்கடா போனாங்க நம்மளுங்க? தெரியலையே. போ, ஏதாவது ஒரு பக்கம் முடிக்கிட்டு வெளியில் வரட்டும். அங்கே பாரு, 8 படி சுற்றி அங்கே வராங்க. அவங்களுக்கு அதுதான் தடம். இதில் வேணாம். சரி, அதுலேயே தான் வரட்டும்.